எல்லாருக்குமே வணக்கம். மைவி3 ஆர்ட்ஸில் இன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருந்தது. மைவி3 ஆர்ட்ஸ் எம்டி ஃபார்ம் அப்படின்ற யூடியூப் சேனலில் எம்டி அவர்களே வந்து பேசி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி அதை பப்ளிஷ் வந்து பண்ணியிருந்தாரு. அதை இன்னைக்கு காலையில் நான் மொபைல் எடுத்து நான் பார்க்கும்போது எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது. நான் அதை கிளிக் பண்ணி உடனே அந்த வீடியோ வந்து ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன அப்படின்னா, பேமெண்ட்டை பற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து வந்திருக்கும் போல். ஸோ உடனே பேமெண்ட்டை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம், சிஎம் மெம்பருக்கு ஏதாவது பேமெண்ட்டை பற்றி ஒரு அப்டேட் எதுவும் கொடுக்குறாரா அப்படின்னு பார்க்கலான்ட்டு உடனே மொபைலை வந்து ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வீடியோவாக அந்த வீடியோவை தான் நான் பார்த்தேன். வேறு எதுவுமே நான் வந்து செல்லில் நோண்டலை. எடுத்த உடனே அந்த வீடியோவை தான் நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி ஆர்வமாக பார்த்த எனக்கு அதில் ஒரு ஏமாற்றம் கிடைச்சதுன்னே சொல்லலாம். எனக்கு மட்டும் இல்லைங்க, என்னைய மாதிரி சிஎம் மெம்பர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஏமாற்றம் அப்படின்னே வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ இந்த பேமெண்ட்டை பற்றி எதுவுமே வந்து அவர் பேசாமல் சிம்பிளாக வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது வந்து ஜூன் 30க்குள்ள சிஎம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பேமெண்ட்டை வந்து போட்டு முடிச்சிடலாம் அப்படின்ற போல் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தார். அதாவது வந்து சிஎம் மெம்பருக்கு மட்டும் இல்லை, ஓஎம்மாக இருக்கட்டும், பிஎம்மாக இருக்கட்டும், அதே சில்வர் மெம்பர், கோல்டு மெம்பர், டைமண்ட் மெம்பர், க்ரௌன் மெம்பர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஜூன் 30க்குள்ளே பேமெண்ட்டை வந்து போட்டுறலாம் அப்படின்ற போல் வந்து சொல்லியிருந்தார். பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு அவர் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அதில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு வந்து வச்சுட்டு போயிட்டாரு. அதுதான் எல்லாத்துக்குமே ஒரு ஏமாற்றம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஜூன் 30க்குள்ளே எல்லா பேமெண்ட்டையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏற்கனவே வந்து ஒரு ஓஎம்க்கு வந்து நம்ம பேமெண்ட் வந்து போட்டாச்சு. ஸோ போன வாரம் வந்து பிஎம்க்கு வந்து வித்ட்ராவல் கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வாரத்தில் வியாழன் வெள்ளியில் வந்து பேமெண்ட் வந்துடும். ஸோ இந்த வாரத்தில் வந்து சில்வர் மெம்பர் எல்லாருமே வந்து வித்ட்ராவல் கொடுக்கலாம். அடுத்த வாரத்தில் வந்து கோல்டு மெம்பர் எல்லாருமே வித்ட்ராவல் கொடுக்கலாம். அதுக்கும் அடுத்த 3வது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் மெம்பர் எல்லாருமே வந்து வித்ட்ராவல் கொடுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1லேருந்து ஜூலை 6ஆம் தேதிக்குள்ளே இந்த டேட்டுக்குள்ளே, அதுதான் வந்து 4வது வாரம், அந்த வாரத்தில் தான் வந்து க்ரௌன் மெம்பருக்கு வந்து வித்ட்ராவல் கொடுக்க சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பேமெண்ட் வர்றதுக்கு நமக்கு 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிக்குள்ளே நமக்கு பேமெண்ட் வந்து வர்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து அவர் ஓப்பனாக சொல்லலை. பட் அவர் அந்த விதத்தில் தான் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு மெம்பருக்கு வந்து நாங்கள் வித்ட்ராவல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற போல் சொல்லியிருக்காரு. பட் இது வந்து க்ரௌன் மெம்பர் வந்து எப்படா யூடியூப்பில் வந்து எம்டி அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து போடுவார், பேமெண்ட்டை பற்றி ஒரு அப்டேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே ஆசையாக போய் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்கும் போது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஏமாற்றம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த க்ரௌன் மெம்பருக்கு வந்து எதுக்கு கடைசியாக வந்து பேமெண்ட் போடுறாங்க அப்படின்னு எனக்கே ஒன்றும் புரியலை. ஸோ அப்படி ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இவர் ஓப்பனாக வந்து அதை பற்றி வீடியோலேயே வந்து டக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரௌன் மெம்பருக்கு வந்து இப்போவே வந்து அமௌண்ட் போட முடியாது, அதுக்கு ஒரு சில வாரங்கள் வந்து ஆகலாம், நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், எப்படியாவது ஜூலை 30க்குள்ளேனாச்சும் நாங்கள் உங்கள் பேமெண்ட் எல்லாத்தையுமே நாங்கள் போட்டு முடிச்சிடுறோம் இப்படின்னு டப்புன்னு போட்டு உடச்சிருக்கலாம். எல்லா ப்ராப்ளத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படி சொல்லியிருந்தாருன்னா கூட மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து இருக்காது. இந்த ஜூன் 30க்குள்ளே வந்துடும், ஜூன் 30க்குள்ளே வந்துடும், ஸோ கடை வாங்கினவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து இந்த ஜூன் 30க்குள்ளே எனக்கு பணம் வந்துடும், நான் அதை வந்து உங்களுக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதியெல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்ற போல் நிறையா கமிட்மெண்ட் வந்து வச்சுருப்பாங்க வெளியில். நானுமே வந்து அப்படி தான் வச்சுருக்கிறேன். ஸோ ஜூன் 30 நிறையா பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஓப்பனாக வந்து ஜூலை 30க்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஸோ அவங்களுடைய மைண்டை வந்து அவங்க மாற்றிக்குவாங்க. ஓகே, அப்போ ஜூன் 30 கிடையாது போல், ஜூலை 30 தான் அப்படின்ற போல் அவங்களுடைய மைண்ட் செட்டை வந்து அவங்க மாற்றிக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கமிட்மெண்ட்டை வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ வேறு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அவங்க அதை போய் பார்ப்பாங்க. ஸோ இப்படி வந்து ஜூன் 30க்குள்ளே அப்படின்ட்டு இப்போ ஜூலை மாதம் வந்து கொண்டு போகிற மாதிரி வந்து அவர் பேசிட்டு போயிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அந்த எம்டி அவர்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ பேமெண்ட்டை பற்றி அவர் இந்த மாதிரி தான் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, எனக்கு வந்து எனக்குள்ள ஒரு டவுட் வந்து தோணுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓஎம் மெம்பர், பிஎம் மெம்பர் எல்லாருமே வந்து மைவித்தில் சேர்ந்துருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு மெம்பர் தான். அவங்க இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஃபியூச்சரில் வந்து ஒரு அப்கிரேட் ஆக போகிற ஒரு மெம்பர்ஸ் தான். ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, ஓஎம் மெம்பர், பிஎம் மெம்பர் இவங்களுக்கெல்லாம் ஸ்டார்டிங்லேயே வந்து பணம் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைவி3க்கு எதிராக வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து இதைத்தான் சொல்கிறாங்க. ஏன் பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணவங்க டைரெக்டாக வந்து க்ரௌன் மெம்பருக்கு போட வேண்டியது தானே, எதுக்கு வந்து ஓஎம் பிஎம்க்குலாம் வந்து போடுறாங்க? ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய வேலெட்டில் வந்து ஒரு 500 1000 இவ்வளோ தான் வச்சுருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி ஓஎம் பிஎம்க்கு வந்து வித்ட்ராவல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கள் வாயை வந்து அடைக்க பார்க்குறாங்களா? அப்போ நீங்கள் டைரெக்டாக வந்து க்ரௌனுக்கு தானே போடணும் அப்படின்ற போல் நிறைய பேர் வந்து என்னோட வீடியோஸ் கீழேயே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது வந்து ஒரு பாயிண்டில் வந்து உண்மை தான். ஸோ க்ரௌன் மெம்பருக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போட்டுக்கலாம். ஏன்னா இந்த கோல்டு மெம்பர், டைமண்டு, க்ரௌனு இந்த 3 மெம்பருமே தான் வந்து வெளியில் வந்து கடன் வாங்கி இதில் வந்து அப்கிரேட் பண்ணவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க.
அப்படிப்பட்டவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து பேமெண்ட் போடணும். அவங்க அந்த பேமெண்ட்டை எடுத்து அவங்களுடைய கடனை வந்து கட்டுவாங்க. இந்த ஓஎம் மெம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களாம் வந்து ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணவங்க தான். மைபி3யால எனக்கு இவ்வளோ கடன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அதே தான் வந்து பிஎம் மெம்பரும். அவங்கலாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு ரூ. 360 வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வந்து அப்கிரேட் ஆனவங்க. அவங்களுக்குமே வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வந்து மைவி3ல கிடையாது. மைவி3ல வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு வெளியே கடன் இருக்குது அப்படின்னு வந்து அவங்களும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு இந்த 3 மெம்பர்ஸ்க்குமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வித்ட்ராவல் வந்து கொடுத்துருக்கலாம். ஃபஸ்ட்டு வீக் வந்து நீங்கள் கோல்டுக்கு வந்து கொடுத்துருக்கலாம். செகண்ட் வீக் வந்து நீங்கள் வந்து டைமண்ட் கொடுத்துருக்கலாம். தேர்ட் வீக் வந்து நீங்கள் க்ரௌனுக்கு வந்து கொடுத்துருக்கலாம். ஃபஸ்ட்டு வீக் வந்து நீங்கள் ஓஎம்க்கு வந்து கொடுத்துட்டீங்க. செகண்ட் வீக் வந்து பிஎம்க்கு வந்து கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு வீக் வந்து நீங்கள் கோல்டு, செகண்ட் வீக் வந்து டைமண்டு, தேர்ட் வீக் வந்து நீங்கள் க்ரௌனு. இப்படி பண்ணியிருந்தா எல்லாத்தோட பிரச்சனையுமே வந்து சால்வ் ஆயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு யாருமே வந்து புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு காலையில் எம்டி அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு. அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சார் எப்போ சார் வித்ட்ராவல் பண்ண போகிறீங்க, எப்போ சார் பணம் கொடுக்க போகிறீங்க, சார் எனக்கு வந்து அந்த கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி கடன் வந்து கழுத்தை நெரிக்குது, எனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டணும், நான் என்னுடைய ஒய்ஃபோட செயினை தான் வந்து அடகு வச்சு இதில் ஜாயின் பண்ணேன் அப்படின்ற போல ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் வெளியே இருக்குதுங்க. நீங்கள் சீக்கிரமாக வந்து பணத்தை போடுங்க, அப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ற போலலாம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கோல்டு மெம்பர், டைமண்ட் மெம்பர், க்ரௌன் மெம்பர் இந்த 3 மெம்பர்ஸ்க்குமே வந்து பேமெண்ட் போடுறத பற்றி ஒரு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது வந்து அப்டேஷன் வந்து ஒரு விஷயம் வந்து கொடுத்துருந்துக்கலாம். ஸோ அப்படி கொடுக்காம சிம்பிளாக வந்து பேசிட்டு போயிட்டாரு. ஸோ அதுதான் வந்து பெரிய ஏமாற்றம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ வந்து ஜூன் 30க்குள்ளே போடுறதா வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு பார்க்கும்போது ஜூலை 13 வரைக்கும் வந்து நமக்கு டைம் வந்து இழுத்தடிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எம்டி அவர்கள் எப்பயுமே வந்து சொன்னதை செய்வார். எப்பயுமே நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம், அதை செஞ்சு தான் காட்டுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ சொன்னாங்க, அதை சொன்னதையும் வந்து அவங்க செய்யாமல் ஜூலை மாதத்துக்கு இழுத்தடிக்கிற மாதிரி தெரியுது. அப்போ சொன்னது வந்து பொய்யா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய மக்கள்கள் இடையே வந்து ஒரு வருத்தத்தை வந்து தெரிவிக்கிற ஒரு விஷயம்னே வந்து சொல்லலாம். கோல்டு, டைமண்டு, க்ரௌனு இந்த 3 விதமான மெம்பர்ஸ் நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மைவி3க்கு எதிராக இருக்கிறவங்களும் எப்பயும் போல் நீங்கள் கழுவி ஊற்றலாம். கமெண்ட் பாக்ஸ் எப்பயுமே வந்து ஆனில் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பணம் வந்து கண்டிப்பான முறையில் வரும் அப்படின்னு நம்பி வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.